அண்ணே சிக்காரியண்ணே, எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்ல மாதிரி இருக்கேன் பணப்பாண்டியண்ணே. பனை தொழிலெல்லாம் எப்படி போகுது? ஏதோ நல்ல மாதிரியா போய்கிட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கொடுத்த யாழ்ப்பாணம் பனங்கொட்டை போட்டேன். நல்ல மகசூல். பசங்க பிள்ளைங்க எல்லாரையும் நல்ல மாதிரி படிக்க வச்சுட்டேன். எந்த குறையும் இல்லை. சந்தோஷம். சரி வாங்க ஐயா தோட்டத்துக்கு போவோம். டேய் பாத்துடா, எதுவும் அடிக்கடி பற்ற போதா? மெதுவா போங்கடா. முள்ள போ. சரி பார்க்கலாம். சரி பட்டுமா பாப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் பனைப்பாண்டி. இந்த இனிப்படுத்துங்க. இது நம்ம தோட்டத்து கருப்பட்டியில செஞ்சது. என்ன இனிப்புலாம் கொடுக்குற? பட்டணத்துலேருந்து பிள்ளைங்க வந்திருக்காங்களா? பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் பட்டணத்து எந்திரகதி வாழ்க்கையை விட்டுட்டு இங்க விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. என்னப்பா சொல்ற? பட்டணத்துக்கு போன பசங்க நம்ம விவசாயத்தை மறந்துடுவாங்களோன்னு நினைச்சேன். சீமான் அண்ணன் பேச்சை கேட்டிருக்கானுவ. சீமான் பேச்சை கேட்டா யாராவது மாறாம இருக்க முடியுமா? பசங்க கார்பரேட் கைக்கூலியா வேலை பார்க்கறதுல இல்ல நம்ம பெருமை, பாரம்பரிய விவசாயத்தெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் சரி, அதுக்கு தான் இந்த இனிப்பா? அது மட்டுமல்லண்ணே, நம்ம பசங்க கிராமத்தில் உள்ள நிலங்களை எல்லாம் குத்தகைக்கு எடுத்து இயற்கை விவசாயம் பண்ணாங்கல்ல, அமோக வெள்ளாமைன்னு. அந்த மகிழ்ச்சிக்கும் சேர்த்து தான் இந்த இனிப்பு. ரொம்ப மகிழ்ச்சி பாண்டி. நம்ம தோட்டத்தில் உட்காந்து பேசலாம் வாங்க. சரிங்கண்ணே வாங்க போலாம். தோட்டத்து பனங்கிழங்கு சாப்பிட்டு பாருங்கண்ணே. ஏம்பா எங்க எல்லாம் இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? ஐயா ஓட்டுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, அதை வாங்கிட்டு வரலான்னு போறேங்க ஐயா. இப்பதான் ஒரு குடும்பத்து பிள்ளைங்க தெரிஞ்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் நிலைக்க விட மாட்டீங்களா ஐயா? ஆமா, அப்படி அந்த பணத்தை வாங்கி நீங்க என்னதான் பண்ண போறீங்க? குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே. பள்ளிக்கூடம் அவனோடது. ஐயா அலுப்புக்கு கொஞ்சம் சரக்கு. ஒயின் ஷாப்பும் அவனோடது. அண்ணா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, இந்த பணத்தை வாங்கினாவது ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆகும்ல. ஆஸ்பத்திரியும் அவனோடது தான். ஏயா காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை தான் போடுறீங்க. அவனும் கொடுத்த காசை 1க்கு 10 வசூல் பண்றான். அவனுக்கே திரும்பியும் ஓட்டா? அவங்க 50 வருஷமா ஆண்ட கட்சி ஐயா, அவங்களுக்கு போடாம வேற யாருக்கு போட சொல்றீங்க? 50 வருஷமா உங்களை அவன் எப்படி ஆண்டான்னு இன்னுமா தெரியல? கவுன்சிலரா நின்று ஜெயிக்கிறதுக்கு காசு கொடுத்தான், அங்கிருந்து நின்று எம்எல்ஏ ஆகிறதுக்கும் காசு கொடுத்தான், அங்கிருந்து ஜெயிச்சு எம்பி ஆகிறதுக்கும் காசு கொடுத்தான், இப்பவும் கொடுப்பான். அவன் கவுன்சிலரா இருக்கும்போது நீ எங்க இருந்த? வீதியில தான். எம்எல்ஏவா இருக்கும்போது தெருவில் தான். எம்பியா இருக்கும்போது தெருக்கோடி இருந்தேன். இப்போ நடு தெருவில் தான் ஏன் நிற்கிறேன்? அவன் மாறினது காரணம் பணம் கொடுத்தது, நீ மாறாதது காரணம் பணம் வாங்கினது. அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் நெகிழி குப்பை, மிதமெஞ்சிய போதை கலாச்சாரம், திரும்பிய இடமெல்லாம் மது குப்பிகள், தண்ணீர் விற்பனை பொருளாச்சு, ரசாயன உரங்களால மண்புழு எல்லாம் செத்து போச்சு, மண்ணு மலடாச்சு, உணவு நஞ்சாச்சு, குடிக்கிற பால் கூட விஷமாச்சு. ஐயா இந்த மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்க இங்க யாரும் இல்லைங்க ஐயா. அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும்னா இதை இப்பயே ஒழிச்சு கட்டணும். வாங்க அவங்கவுங்க வேலையை போய் பார்ப்போம். சரி வாங்க ஐயா வேலையை பார்ப்போம். ஐயா எனக்கும் நேரமாகுது. பனைப்பாண்டி நான் கிளம்புறேன் ஐயா. மாசில்லா காற்று, நல்ல குடிநீர், நஞ்சில்லா உணவு, ஐயா நம்மாழ்வாரின் கனவு மாற்றத்திற்கு ஏர் உழவன் விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர். நன்றி, வணக்கம். உழவை மீட்போம், உலகை காப்போம். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமது சின்னம் விவசாயி.